திருச்சியில் ஒத்தக்கடை, குட்செட் பாலம், சுப்பிரமணியபுரம் ஏர்போர்ட் உள்ளிட்ட பகுதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோவில் ஈடுபட இருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். இன்று நடைபெறக்கூடிய முப்பெரும் விழாவிலே பிரதமர் பங்கேற்க இருக்கின்றார். நேற்று இரவு திருச்சியில் வந்து தங்கியிருந்த பிரதமர் நரேந்திர மோடி தனியார் நட்சத்திர விடுதியிலிருந்து திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திற்கு புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். சாலையின் இரண்டு பக்கமும் பாஜகவினுடைய தொண்டர்கள் இருக்கின்றார்கள். ரோட் ஷோ என்ற முறையிலே இரண்டு பக்கமும் நிற்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் திருச்சியினுடைய பொதுமக்களை சந்தித்தபடி உற்சாகத்தோடு கையசைத்தவாறு பிரதமர் நரேந்திர மோடி திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திற்கு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து கடந்த ஒரு வார காலமாக உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் சென்று அந்த நாடுகளோடு பல்வேறு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு முடித்த பிறகு 2 நாள் பயணமாக நேற்று மாலை தமிழகம் வந்திருந்தார் பிரதமர். தூத்துக்குடியில் நடைபெற்ற தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கம் உள்ளிட்டவற்றையெல்லாம் அந்த பணிகளை முடிவடைந்த நிலையில் திறந்து வைத்திருந்த பிரதமர் நரேந்திர மோடி அதன் தொடர்ச்சியாக திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தை நேற்று நள்ளிரவில் வந்தடைந்திருந்தார். இரவு திருச்சிராப்பள்ளியில் தங்கியிருந்து விட்டு தற்பொழுது விமானம் மூலமாக கங்கை கொண்ட சோழபுரத்தை இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் அவர்கள் சென்றடைய இருக்கின்றார். பிரதமர் திருச்சியினுடைய ஒத்தக்கடை உள்ளிட்ட இடங்களின் வழியாக தற்பொழுது சென்று கொண்டிருக்கின்றார். பிரதமருக்கென இருக்கக்கூடிய அந்த சிறப்பு பாதுகாப்பு படை வீரர்களுடைய வாகனங்கள் பிரதமருடைய வாகனத்தின் முன்னும் பின்னுமாக அணிவகுத்து செல்ல திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஏராளமான பொதுமக்கள் பிரதமரை நேரில் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இதை கருதி சாலையின் இரண்டு பக்கமும் திரண்டு நிற்கின்றார்கள். வழக்கம் போன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காருக்குள் இருந்தவாறு தன்னுடைய கைகளை அசைத்து உற்சாகத்தோடு அந்த பயணத்தை தொடங்கி இருக்கின்றார். பிரதமருடைய இந்த தமிழக வருகை 2 முக்கியமான அரசு நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடிய விதமாக அமைந்திருக்கின்றது. நேற்று தூத்துக்குடியில் நடைபெற்றது அரசு நிகழ்ச்சி. அதன் பிறகு இன்று கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறுவது ஒரு அரசு நிகழ்ச்சி என்பதையும் கடந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் உயர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் மன்னனான ராஜேந்திர சோழனினுடைய முப்பெரும் விழாவாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று நடைபெறக்கூடிய நிகழ்விலே பிரதமர் அவர்கள் பங்கேற்க இருக்கின்றார். ஆடி திருவாதிரிகை என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாளில்தான் ராஜேந்திர சோழன் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவாக கருதப்பட்டு அந்த நாள் கொண்டாடப்படுகின்றது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் உருவாக்கி இருந்த பெருவுடையார் கோவிலிலே ஒவ்வொரு ஆண்டும் ஆடி திருவாதிரை நாளில் ராஜேந்திர சோழன் உட்பட சோழ மன்னர்களை வழிபடக்கூடிய அந்த வழிபாடு இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த நகரத்திற்கு பிரதமர் அவர்கள் பயணம் செய்கின்றார். இன்று அங்கு நடைபெறக்கூடிய நிகழ்விலே பிரதமர் பங்கேற்று நாணயத்தை வெளியிட இருக்கின்றார். ராஜேந்திர சோழனினுடைய புகழை பிரதமர் ஏற்கனவே பலமுறை தன்னுடைய உரைகளில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தமிழகம் வரும்போதெல்லாம் சோழ மன்னர்கள் குறித்த அந்த கருத்துக்களை எல்லாம் பிரதமர் கூற தவறியது கிடையாது. குறிப்பாக சோழர்கள் என்பவர்கள் இந்தியா மன்னர்களிலேயே, அதாவது இந்திய துணைக்கண்டத்து மன்னர்களிலேயே முதல் முறையாக கடலை கடந்து ஒரு பெரும் நிலப்பரப்புகளை வெற்றி கொண்ட மன்னர்கள் தமிழ் மன்னர்களான சோழர்கள். அவர்களுடைய சிறப்பை பல தருணங்களில் பிரதமர் அவர்கள் தன்னுடைய உரையிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குறிப்பாக கப்பல் போக்குவரத்து சார்ந்து பிரதமர் பேசும் போதெல்லாம் சோழர்களை தவறாமல் சுட்டிக்காட்டுவார். கரிகால சோழன் தொடங்கி ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் என்று சோழ மன்னர் பிரதமர் அவர்கள் தற்பொழுது அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களுடைய வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ரோஜா மலர் இதழ்களை தூவி பிரதமருக்கு திருச்சிராப்பள்ளி மக்கள் உற்சாகமான ஒரு வரவேற்பினை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். திருச்சியினுடைய ஒத்தக்கடை பகுதியை தாண்டி பிரதமருடைய அந்த வாகனம் சென்று கொண்டிருக்கின்றது. ரோஜா மலர் இதழ்களை தூவி பிரதமருக்கு உற்சாகத்தோடு வரவேற்பினை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். பிரதமர் அவர்களும் பொதுமக்களுடைய அந்த உற்சாகமான வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு பாஜகவினுடைய தொண்டர்கள், அங்கிருக்கக்கூடிய நிர்வாகிகள், அது மட்டுமல்லாமல் ஏராளமான பொதுமக்கள் அங்கு காத்திருக்கின்றார்கள். காவல்துறையினரை பொறுத்தவரை திருச்சிராப்பள்ளியினுடைய நீதிமன்றத்தில் இருந்து கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையம் வரை சாலையின் இரண்டு பக்கமும் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பொதுமக்கள் அந்த அனுமதிக்கப்பட்ட இடங்களில் நின்று பிரதமரை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பினை வழங்கி இருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் அவர்கள் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கங்கை கொண்ட சோழபுரம் புறப்படுகின்றார். பிரதமர் தரையிறங்கக்கூடிய அந்த பகுதியை பொன்னேரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நீர்நிலையாக இருந்த பகுதி. அந்த பொன்னேரி என்பதுதான் கங்கை கொண்ட சோழபுரம் என்கின்ற ஒரு புதிய தலைநகரை சோழர்களுக்காக உருவாக்கிய ராஜேந்திர சோழன் அவர்கள் கங்கை நதியை கொண்டு வந்து உருவாக்கியிருந்த நீர்நிலையிலே தான் அந்த பொன்னேரி என்பது. அதில் தான் ஹெலிபேட் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஹெலிபேடில் தான் பிரதமர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் திருச்சிராப்பள்ளியில் இருந்து புறப்பட்டு சென்று தரையிறங்க இருக்கின்றார். பிரதமர் அங்கு நடைபெறக்கூடிய ஆடி திருவாதிரிகை என்று சொல்லப்படும் ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாள் விழாவில் பங்கேற்கின்றார். அது மட்டுமல்லாமல் கங்கை கொண்ட சோழபுரத்தின் பெருவுடையார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சோழ ஈஸ்வரருக்காக கோவில் கட்டுமானம் நிறைவடைந்ததனுடைய 1000வது ஆண்டு விழாவும் இன்று கொண்டாடப்படுகின்றது. அதோடு சேர்த்து ராஜேந்திர சோழன் அவர்கள்
கிழக்கு நாடுகளை வெல்லுவதற்காக தென்கிழக்கு ஆசியாவை ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்த ஒற்றை மன்னனான ராஜேந்திர சோழன் தன்னுடைய படையெடுப்பை கடல் வழியாக தொடங்கியதன் 1000வது ஆண்டு தொடங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. 1025ஆம் ஆண்டில் தான் ராஜேந்திர சோழன் அவர்கள் தன்னுடைய படை பலத்தை நிரூபிக்கக்கூடிய விதமாக கங்கை உள்ளிட்ட நிலப்பகுதிகளை வென்று முடித்த பிறகு நிலங்களை வென்றால் போதாது, கடலை கடந்து சென்று வெல்ல வேண்டும் என்கின்ற முனைப்புடன் ராஜேந்திர சோழன் வங்கக்கடலை கடந்து செல்ல தொடங்கியதன் 1000வது ஆண்டு தொடக்க விழாவையும் கொண்டாடக்கூடிய விதமாக இன்று கங்கை கொண்ட சோழபுரத்திலே பிரதமர் அவர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. அந்த அடிப்படையில் முப்பெரும் விழாவில் பங்கேற்பதற்காக தமிழகத்திற்கு பிரதமர் வருகை தந்திருக்கின்றார். ராணுவம் சார்ந்து, அறிவியல் சார்ந்து இந்தியா பல துறைகளில் வளர்ச்சி அடைந்தாலும் நம்முடைய தொன்மையான பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது என்பதை பிரதமர் அவர்கள் எப்பொழுதுமே சுட்டிக்காட்டுவார். தொன்மையான அந்த தொல்லியல் சார்ந்த ஆராய்ச்சிகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மொழி சார்ந்த அந்த மொழிகளுடைய தொன்மைகளாக இருந்தாலும் சரி, அவற்றை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பது பிரதமருடைய எப்பொழுதும் மாறாத ஒரு கொள்கையாக இருக்கும். பிரதமர் தன்னுடைய பேச்சில் ஒவ்வொரு முறையும் அதையெல்லாம் சுட்டி காட்டுவார் என்பதையும் பார்த்திருக்க முடியும். அந்த அடிப்படையில் இந்தியா முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு நாடாக இருந்தாலும் நேற்றைய தினம் பிரதமர் சொல்லும்போது கூட உலகின் பல்வேறு நாடுகளும் இந்த இந்தியாவை முன்னோக்கி பாய்ச்சல் கொண்ட ஒரு நாடாக பார்க்கின்றார்கள். அறிவியல் உட்பட அனைத்து துறைகளிலும் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சொந்த ஆயுதங்கள் மூலமாக எதிரி நாடுகளுக்குள் சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய அளவிற்கு நம்முடைய ராணுவம் வலிமை பெற்றிருக்கின்றது. மேக் இன் இந்தியா என்பது வலிமை பெற்றிருக்கின்றது. உலகத்தின் மிக வேகமாக முன்னேறக்கூடிய நாடாக நாம் அறிவியலில், தொழில்நுட்பத்தில், ராணுவத்தில் இருக்கின்றோம் என்ற கருத்தை பிரதமர் சொல்லியிருந்தார். அது மட்டுமல்லாமல் நம்முடைய முன்னோக்கிய அந்த வளர்ச்சிக்கான பாய்ச்சல் மட்டுமின்றி கடந்த காலங்களையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதுதான் ஒன்றுபட்ட பாரதத்தை உருவாக்குவதற்கான ஒரு முனைப்பாக இருக்கும் என்ற கருத்தையும் பிரதமர் எப்பொழுதும் சொல்லுவார். அந்த அடிப்படையில் தான் தமிழ் மன்னர்களிலேயே கடல் கடந்து சென்று ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற மன்னனாக, இன்னும் சொல்ல போனால் இந்திய துணைக்கண்டத்து மன்னர்களிலேயே, அதாவது அந்த காலகட்டத்து பாரத நாட்டிலேயே முதல் முறையாக கடல்களை கடந்து சென்று இன்றைய மலேசியா உள்ளிட்ட நாடுகள் சுட்டிக்காட்டப்படக்கூடிய அந்த கடாரம் என்று குறிப்பிடப்படக்கூடிய பகுதி வரை வெற்றி கொண்டு இலங்கையை, கடாரத்தை வெற்றி கொண்ட மன்னனாக பார்க்கப்படும் ராஜேந்திர சோழனினுடைய இந்த பிறந்த நாள் விழாவிலே பிரதமர் பங்கேற்பதற்காக தமிழகம் வந்திருக்கின்றார். திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தை பிரதமருடைய இந்த வாகனம் நெருங்கி இருக்கின்றது. கடந்த ஒரு வார காலமாக மாலத்தீவு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் பயணங்களை பிரதமர் மேற்கொண்டிருந்தார். நேற்றைய தினம் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் கூறும் பொழுது கூட அதை சுட்டிக்காட்டியிருந்தார். நேற்று 2 நாட்களுக்கு முன்பாக ஐரோப்பிய நாடுகளில் இருந்தார், அதன் பிறகு மாலத்தீவில் இருந்தார், இன்று தமிழ்நாட்டில் இருக்கின்றார், நாளை இன்னொரு மாநிலத்தில் இருப்பார் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். அதுபோன்று தொடர்ச்சியான இந்த பயணங்களுக்கிடையே ஒரு இரவு மற்றும் ஒரு பகல் என்ற அடிப்படையில் 2 நாள் பயணத்தை பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு ஒதுக்கியிருந்தார். தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேற்று பங்கேற்றிருந்தார். தமிழகத்திற்கு மத்திய அரசு செய்து வரக்கூடிய பணிகள் என்ன என்பதை பட்டியலிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு புறப்படுகின்றார். திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தை பிரதமர் அவர்கள் நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில் அங்கு இருக்கக்கூடிய ஏராளமான நிர்வாகிகள், பாஜகவின் தொண்டர்கள், திருச்சிராப்பள்ளியினுடைய மக்கள் பிரதமரை பார்த்து உற்சாகத்தோடு கரோலி எழுப்பி தங்களுடைய வரவேற்பினை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் மலர்களை தூவி, பூ இதழ்களை தூவி பிரதமருக்கு தங்களுடைய வரவேற்பினையும் அவர்கள் வழங்கி வருகின்றார்கள். பொதுமக்கள் வழங்கக்கூடிய அனைத்து வரவேற்புகளையும் பிரதமர் அவர்கள் தன்னுடைய அந்த வழக்கமான உற்சாகத்தோடு புன்னகைத்தவாறு அந்த காரில் அமர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஹெலிகாப்டர் மூலமாக இன்னும் சற்று நேரத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய பொன்னேரி கரையை சென்றடைய இருக்கின்றார். கங்கையை வெற்றி கொண்டதன் நினைவாக கங்கையிலிருந்து எடுத்து வரப்பட்ட தண்ணீரை கொண்டு ராஜேந்திர சோழன் உருவாக்கி இருந்த அந்த நீர்நிலை தான் பொன்னேரி என்கின்ற நீர்நிலை. அந்த நீர்நிலைக்கு பிரதமர் அவர்கள் இன்று வருகை தர இருக்கின்றார். கங்கை கொண்ட சோழபுரத்திலும் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு பொதுமக்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள் பிரதமரை பார்ப்பதற்காக. அங்கும் ரோட் ஷோ முறையிலே பிரதமர் அவர்கள் பொதுமக்களை சந்தித்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் அரியலூர் உள்ளிட்ட மாவட்ட மக்கள் வழங்கக்கூடிய வரவேற்பினை ஏற்றுக்கொள்ள இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாகத்தான் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறக்கூடிய இளையராஜா அவர்களுடைய இசை நிகழ்ச்சி உள்ளிட்டவற்றையெல்லாம் பிரதமர் பார்வையிட இருக்கின்றார். அதன் பிறகு அந்த நாணயம் ஒன்றை வெளியிட இருக்கின்றார்கள். ராஜேந்திர சோழனுடைய புகழை சொல்லக்கூடிய விதமாக அந்த நாணயம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதை பிரதமர் அவர்கள் வெளியிட இருக்கின்றார்கள். பிரதமர் சோழர்களுடைய பெருமிதம் குறித்த அந்த உரையையும் நிகழ்த்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தை பிரதமர் நெருங்கியுள்ள நிலையில் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் பிரதமருக்கு வரவேற்பு வழங்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. பிரதமரை பொறுத்தவரை கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முதல் தொடர்ந்து தமிழகத்திற்கு வருகை தந்து கொண்டிருந்தார். கடந்த முறை ராமேஸ்வரத்திற்கு வந்த பிறகு ஒரு சிறிய இடைவெளி ஏற்பட்டிருந்தது. ஒரு சில மாதங்களாக பிரதமர் தமிழகத்திற்கு வர முடியாத ஒரு சூழல் இருந்தது வேலைப்பளு காரணமாக. இந்த நிலையில் தான் 2 நாட்கள் தமிழகம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது.
திருச்சிராப்பள்ளியினுடைய விமான நிலையத்தை நெருங்கி இருக்கக்கூடிய சுப்பிரமணியபுரம் பகுதியிலே பிரதமருடைய அணிவகுப்பு வாகனங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். காவல்துறையினர் ஏராளமாக பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கின்றார்கள். பாஜகவினர் தங்கள் கட்சியின் கொடியோடு அங்கு ஒன்று கூடி நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. மேலும் ஏராளமான பொதுமக்களும் அங்கு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. வழக்கமாகவே பிரதமர் வரும் பொழுது பாஜக சார்பில் பல்வேறு வரவேற்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். கலை நிகழ்ச்சிகள் மூலமாக தமிழர்களுடைய பாரம்பரியத்தை பறைசாற்றக்கூடிய விதமாக மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் அதில் இடம்பெற்றிருக்கும். அதே போன்று இந்த முறையும் பாஜகவினர் கணிசமான வரவேற்பினை வழங்கியிருக்கின்றார்கள். அனுமதிக்கப்பட்ட அந்த இடங்களுக்குள் நின்று பொதுமக்களும் பிரதமர் அவர்களுடைய வாகனம் செல்லக்கூடிய அந்த பகுதியில் நின்று பிரதமரை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பிரதமருடைய வாகனத்தை நாம் பார்க்க முடிகின்றது. பொதுமக்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி அந்த வாகனம் நெருங்கி சென்று பொதுமக்களை பிரதமர் வெகு எளிதாக பார்க்கக்கூடிய விதமாக அவருடைய அந்த கார் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. பாஜகவினர் தங்கள் கட்சி கொடியோடு இருக்கின்றார்கள். கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக அதனுடைய தொண்டர்கள் தங்கள் கட்சியின் கொடியோடு நிற்கின்றார்கள். நேற்றைய தினமே அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரதமரை சந்தித்திருந்தார். திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திலே பிரதமரை சந்தித்து பிரதமரிடம் பல்வேறு கோரிக்கை மனுக்களை அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வழங்கியிருந்தார். தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் அதிமுகவுடன் இணைந்த ஒரு கூட்டணியாக பரிணமித்திருக்கக்கூடிய நிலையில்தான் பிரதமர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அதற்கேற்ப ஏராளமான அதிமுகவினர் தங்கள் கட்சி கொடியோடு அங்கு நிற்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகின்றது. பாஜகவினர் ஒரு பக்கம் நிற்கின்றார்கள், அதிமுகவினர் மற்றொரு பக்கம் மொத்தமாக திரண்டு வந்து நிற்கின்றார்கள். எனவே பிரதமருக்கான இந்த வரவேற்பு என்பது அரசியல் ரீதியாகவும் தமிழகத்தில் மிகவும் உற்று நோக்கக்கூடிய ஒரு பயணமாக பிரதமருடைய பயணம் இருக்கின்றது. இன்னும் ஒரு 8 மாதங்களில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகின்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் அதிமுக இணைந்திருக்கின்றது. அதிமுகவும் பாஜகவும் இணைந்து தேர்தல் பணிகளை மேற்கொள்ள தொடங்கி இருக்கின்றார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் மேற்கொள்ளக்கூடிய தேர்தல் பரப்புரை உள்ளிட்டவற்றிலே பாஜகவினர் இணைந்திருக்கின்றார்கள். பாஜகவினர் நடத்தக்கூடிய நிகழ்வுகளிலே அதிமுகவினரும் இணைந்து பங்கேற்கின்றார்கள். எனவே பிரதமர் 2 அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தமிழகம் வந்திருக்கும் போதிலும் அரசியல் ரீதியாக 2 கட்சியினருக்கும் அதிமுக, பாஜக இருவருக்குமே இந்த பிரதமரின் பயணம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.